கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி எம் தமிழ்குடி. உலகில் தோன்றிய முதல் மனிதன், உலகில் தோன்றிய முதல் மொழி. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே நாகரிகத்தின் உச்சம். இன்று உச்சத்தில் உள்ள அனைத்தும் அவன் விட்டுச் சென்ற மிச்சம். விஞ்ஞான உலகத்தால் இன்றும் அறிந்து கொள்ள முடியாத விஷயங்களை தன் மெய்ஞானத்தால் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே கண்டுணர்ந்தவன். பாடமாகட்டும், கடலில் ஓடும் ஓடமாகட்டும், மருந்தாகட்டும், விருந்தாகட்டும், படையாகட்டும், கொடையாகட்டும், அரசாகட்டும், அறுசுவையாகட்டும், ஞானமாகட்டும், விஞ்ஞானமாகட்டும், போதனைகளாகட்டும், சாதனைகளாகட்டும், அதுவாகட்டும், இதுவாகட்டும், எதுவாகட்டும், அனைத்தின் ஆதியையும் அந்தத்தையும் அலசி பார்த்தவன். அகிலம் அனைத்திற்கும் ஆணி வேர் தமிழன். கடலென பறந்து கிடக்கும் மரத்தமிழனின் பெருமைகளை விளக்கிச் சொல்ல இந்த ஜென்மம் போதாது. இயற்கையே அனைத்திற்கும் ஆதாரம் என்று உணர்ந்தவன். இயற்கை தந்த வரங்களான மரங்களையும் நீரையும் காற்றையும் நிலத்தையும் தெய்வங்களாக போற்றி வணங்கியவன். அதை அழிப்பது தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு சமம் என்பதை மறந்து அழிவு பாதையை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆதி தொழிலான விவசாயத்தையும் விவசாயிகளையும் கடவுள் தந்த மற்றொரு வரமாக கருதியவன். அதுவே மனிதகுலம் செழிக்க அடிப்படை ஆதாரம் என்பதை மறந்து கொண்டிருக்கிறான். விவசாயத்தை துறப்பதும் தூக்கிட்டு இறப்பதும் ஒன்றே என்று அறியாமல் இயந்திரங்களை நாடி இயந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். நாடகம் என்பது வெறும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமல்ல, நீதி நெறிகளையும் கலாச்சாரத்தையும் கொண்டு சேர்க்கும் கருவியாக பயன்படுத்தியவன். இன்று தனது சுயநலத்திற்காக கண்ட கசடுகளை காட்டி கலாச்சார சீரழிவுக்கு வித்திட்டுக் கொண்டிருக்கிறான். உலகமே இன்று போற்றி புகழும், மக்களே தன் தலைவனை வாக்களித்து தேர்ந்தெடுக்கும் ஜனநாயக முறையை உலகிற்கு வழங்கியவன். தலைவனின் தகுதி நல்லவனாக இருந்தால் மட்டுமே போதும் என்றிருந்த நிலையை மாற்றி பணம் உள்ளவனாக இருந்தால் போதும் என்று 100க்கும் 200க்கும் கையேந்தி தனது வளமான வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறான். வழிப்போக்கனுக்கே வாசலில் திண்ணை கட்டி வைத்தவன் இன்று வாழ்க்கை தந்தவர்களையே வாசலில் தங்க வைக்கிறான். கட்டியவளை தொடவே அனுமதி எதிர்பார்த்தவன் இன்று காமத்திற்கும் காதலுக்கும் வேறுபாடு புரியாமல் தவிக்கிறான். தமிழ் மொழியும் தாயும் ஒன்றே என்றவன் இன்று அயல் மொழியெல்லாம் மொழி அல்ல அறிவு என்கிறான். ஆடை மறைப்பது வெறும் உடலை அல்ல மானத்தை என்றவன் இன்று ஆடை குறைப்பு நாகரீக வளர்ச்சி என்கிறான். உலகிற்கே கலங்கரை விளக்கமாக திகழ்ந்த தமிழினம் கலங்கிய நீரோடையாய் ஆனதற்கான காரணம் என்ன? பல இயற்கை சீற்றங்களுக்கும் அந்நிய படையெடுப்புகளுக்கும் ஆட்டம் காணாத நம் பண்பாடும் பாரம்பரியமும் நீதி நெறிகளும் எங்கே சென்றன? உச்சியில் இருந்த நமது பெருமையும் பாரம்பரியமும் இன்று வெறும் அச்சிலே அடங்கி போனதற்கான காரணம் என்ன? அதை தெரிந்து கொள்ள சில நூற்றாண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டியதாய் இருக்கிறது. பல சூழ்ச்சிகளும் பிரித்தாளும் தன்மைகளுமே இதற்கான அடிப்படை காரணங்கள். தற்போதைய இந்திய கல்வி முறையின் தந்தையான லார்ட் மெக்காலே நமது நாட்டை சுற்றி பார்த்துவிட்டு சென்று 1835 பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் ஆற்றிய உரை நமது பாரம்பரிய வாழ்க்கை முறையையே மாற்றப் போகிறது என்பதை மெக்காலே கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆம், அவரின் புள்ளி விவரங்களும் அதை தகர்க்க மெக்காலே வகுத்து தந்த அந்த யோசனையும் பிரிட்டிஷாரின் சூழ்ச்சியும் ஒன்று சேர அவர்கள் வகுத்த திட்டம் உயிர் பெறத் துவங்கியது. அதற்கு முன்னதாக 1835 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி லார்ட் மெக்காலே பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் ஆற்றிய உரையை நாம் ஒவ்வொருவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்தியா முழுவதும் பயணம் செய்தேன். அங்கு ஒரு பிச்சைக்காரனையோ திருடனையோ பார்க்க முடியவில்லை. செல்வம் அங்கே கொட்டி கிடக்கிறது. உயர்ந்த நீதி நெறிகளும் ஒழுக்கம் நிறைந்த மக்களும் காணப்படுகின்றனர். நாம் அந்த நாட்டை
ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது என நினைக்கிறேன். அவர்கள் ஆன்மீகம், பண்பாடு எனும் பாரம்பரியம் உள்ளவர்கள். அந்த நாட்டின் இந்த முதுகெலும்பை உடைக்காமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அவர்களது புராதன குருகுல கல்வி முறையையும் பண்பாட்டையும் அடியோடு அகற்ற வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன். அந்நிய மொழி என்று கருதாமல் நம்முடைய ஆங்கிலமே அவர்களது மொழியை விட சிறந்தது என்று இந்தியர்கள் கருதத் தொடங்கிவிட்டால் அவர்கள் தங்கள் சுயமரியாதையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுவார்கள். தங்கள் நாட்டையும் பண்பாட்டையும் மறந்து விடுவார்கள். அதன் பிறகு நாம் விரும்புகின்றபடி நடப்பார்கள். அந்த நாடு நமது ஆதிக்கத்தின் கீழ் வந்துவிடும். லார்ட் மெக்காலே, மார்க்ஸ் முல்லர், இன்னும் பல வெளிநாட்டவர்களால் பூலோக சொர்க்கம் என்று வர்ணிக்கப்பட்ட இந்திய நாடு இப்போது எப்படி இருக்கிறது? 1800களில் மெக்காலே பார்த்தபோது பிச்சைக்காரர்களும் திருடர்களும் இல்லாத நாடாக இருந்ததற்கான காரணம் ஆன்மீகம், பண்பாடு மற்றும் பாரம்பரியமும் வலிமையாக இருந்தது என்பதால்தான். ஆனால் தற்போது பிச்சைக்காரர்கள் நிறைந்த நாடாக, திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், கொள்ளைக்காக கொலை செய்பவர்களை கொண்ட நாடாகி வருகிறது. செல்வந்த நாடாக இருந்த நம் நாடு இப்போது ஏழைகளின் நாடாக மாறி வருகிறது. உயர்ந்த நீதி நெறிகளும் ஒழுக்கம் நிறைந்த மக்களும் கொண்ட நாடாக இருந்த நாட்டில் இப்போது மதுப்பழக்கம், போதைப் பழக்கம், பப் கலாச்சாரம் என்று அனைத்து ஒழுக்கக்கேடுகளும் வேர்விட ஆரம்பித்துள்ளன. அநாதை இல்லங்கள் முழுவதும் கைவிடப்பட்ட குழந்தைகள் மற்றும் முதியோர்களால் நிரம்பி வழிகிறது. அன்பும் கருணையும் குறைந்து வருவதால் நாட்டில் கலவரங்களும் பயங்கரவாதமும் நிலைகொண்டு விடுமோ என்று அச்சமூட்டுகிறது. ஆன்மீகம், பண்பாடு, பாரம்பரியம் என்றால் என்ன என்று கேட்கும் தலைமுறைகள் தலைதூக்க ஆரம்பித்துள்ளன. செல்வம் கொட்டி கிடந்த, நீதி நெறிகளும் ஒழுக்கமும் நிறைந்த, வெற்றி கொள்ள முடியாத நிலையில் இருந்த நம் நாட்டை அடிமையாக்க பிரிட்டிஷார் கையாண்ட வலிமையான ஆயுதம் கல்வி. பல்லாயிரம் வருடங்களாக கட்டமைக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட நமது பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மலடாக்குவதற்காக மட்டுமே திட்டம் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட வழக்கில் உள்ள இந்த கல்வி முறையால் தான் மனிதனின் மனதில் இருந்து அன்பு, கருணை, வாய்மை, மனிதநேயம் என அனைத்துமே இன்றைய காலகட்டத்தில் குறையத் துவங்கிவிட்டது. இவை அனைத்திற்கும் காரணமான வெறும் வியாபாரமாக, வேலை வாய்ப்பினை மட்டுமே மையமாக கொண்டு நடத்தப்படும் இன்றைய மெக்காலே கல்வி முறை. இது மாற்றப்பட்டு அன்பு, பாசம், மருத்துவம், போர்த்திறன், வானவியல், மனிதநேயம், ஒழுக்கவியல் கல்வி முறை என அனைத்தையும் போதித்து பழங்கால குருகுல கல்வி முறையே நம் தேசத்தின் பாரம்பரியத்தையும் வருங்கால தலைமுறைகளின் வாழ்க்கை முறையையும் மாற்ற வல்லது. ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சி இதோடு நின்றுவிடவில்லை. இந்தியாவை ஆக்கிரமிக்கத் தொடங்கிய பின் 1760களில் பிரிட்டிஷ் இந்திய கவர்னரான ராபர்ட் கிளைவின் கண்களை உறுத்தியது தமிழகத்தின் குருகுல கல்வியும் நமது பாரம்பரிய விவசாயமும். தமிழனின் விவசாய ஒழுக்கத்தை அழிக்க விரிவான ஆய்வு செய்து அவர்கள் நாட்டை சார்ந்து நாம் வாழச் செய்த சூழ்ச்சிதான் பசுவதை கூடங்கள். பசுக்கள் தான் நமது விவசாயத்தின் முதுகெலும்பு என்பதை உணர்ந்து அந்த முதுகெலும்பை முறிக்கும் பணியில் 1760களில் பசுவதை கூடங்கள் அமைக்கப்பட்டு நாளொன்றுக்கு 30,000 பசுக்கள் வீதம் கொன்று குவிக்கப்பட்டது. எந்த ரசாயன உதவியும் இன்றி சத்தான மாட்டுச் சாணத்தையும் சிறந்த பூச்சிக்கொல்லியான சிறுநீரையும் பயன்படுத்தி 1 ஏக்கருக்கு 54 குவிண்டால் அளவுக்கு சத்தான அரிசி விளைவித்த தமிழன் முதன்முறையாக சூழ்ச்சியினால் தடுமாறினான். 1910ஆம் ஆண்டு நம் நாட்டில் 350 பசுவதை கூடங்கள் இரவும் பகலும் இயங்கி பசுக்களின் எண்ணிக்கையை குறைத்ததால் நாம் ரசாயன உரத்திற்கு அவர்கள் வாசலை நாடும் நிலை உருவானது. இதன் மூலம் யூரியாவும் பாஸ்பேட் உரங்களும் உள்ளே நுழைந்தன. இயற்கை நமக்கு தந்த செல்வங்களான கால்நடைகளை கொல்வதன் மூலம்
விலை மதிக்க முடியா இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் விலையாக தந்து கொண்டிருக்கிறோம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நாடு சுதந்திரமடைந்த பின் பசுமை புரட்சி என்ற பெயரில் பெருமளவு ரசாயன உரங்களை பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தை ஒழித்து மண்ணை மலடாக்கிவிட்டோம். நம் இயற்கை தமிழ் விவசாயத்தை அழித்து உரத்தையும் பூச்சி மருந்தையும் நம் மீது திணித்த நாடுகள் இன்று இயற்கை விவசாயத்தை பின்பற்றுகின்றன. ஆனால் நாம் இதன் பாதிப்புகளை முழுமையாக அனுபவிக்கப் போவது வருங்கால நம் சந்ததிகள்தான். அந்நியர்கள் சூழ்ச்சி இன்றும் நம் மீது தொடர்கிறது. இந்தியாவில் வியாபாரம் என்ற போர்வையில் நுழைந்து மெல்ல மெல்ல தேசத்தை அடிமைப்படுத்தி பாரம்பரிய கல்வி முறையையும் விவசாயத்தையும் அழித்த பிரிட்டிஷாரின் கிழக்கிந்திய கம்பெனி போன்று இன்று பல பெயர்களில் இந்தியாவில் நுழைந்து நமது பொருளாதாரத்தை முடமாக்கவும் எஞ்சி இருக்கும் நமது பாரம்பரிய உணவு மற்றும் மருத்துவ முறைகளையும் பதம் பார்த்து நம் வருங்கால தலைமுறைகளின் வாழ்க்கையை பலவீனப்படுத்தும் நோக்குடன் மறைமுக நவீன யுத்தத்தை தொடங்கியிருக்கின்றனர். அதன் வெளிப்பாடே பாட்டில் குடிநீர், நாட்டு மாடுகள் அழிப்பு, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பழங்கள், காய்கறிகள், தடை செய்யப்பட்ட மருந்துகள், மலடாக்கப்பட்ட விதைகள், மேலும் உளவியல் ரீதியான தாக்குதல்களான அயோடின் உப்பு மட்டுமே சாப்பிட வேண்டும். இதை குடித்தால் வளரலாம், அதை குடித்தால் உங்கள் பிள்ளைகள் ஆவார்கள் ஸ்ட்ராங்கா, ஷார்ப்பா, ஹைட்டா. திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. 2 நிமிடத்தில் சமைத்திடுங்கள் நூடுல்ஸ். ஓட்ஸ் ஆக்குமே உங்கள் பிள்ளைகளை உறுதியாக, ஃபிட்டாக. அது உள்ளது இது உள்ளது என்றதால் பற்பசையை பயன்படுத்தினோம். ஆலம் வேலத்துடன் பல்லையும் இழந்தோம். அதிக அரிசி உண்பது சர்க்கரை நோயை உண்டாக்குமாம். சக்கை உணவுகளை திணித்து விட்டான். நம் நிலக்கடலையை உண்டால் ஆண்மை குறைவு ஏற்படும் என்று கூறி பாதாம் பிஸ்தாவை நுழைத்து விட்டான். கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் கொலஸ்ட்ரால் மிக்கது, சன்ஃபிளவர் ஆயில் ஆரோக்கியமானது என்று நம்ப வைத்து விட்டான். கிரிக்கெட் பிளேயர்கள் கூறியதால் சத்தே இல்லாத சக்கையை வாங்கினோம். கூழுடன் சத்தான பாரம்பரிய உணவை மறந்தோம். நடிகர் கூறினார் என்று பூச்சி மருந்தை குடித்தோம். இளநீர் பழச்சாறுகளை துறந்தோம். இன்னும் எத்தனை இப்படியே ஒவ்வொன்றையும் இழந்து கொண்டிருக்கிறோம். அவன் உணவே சிறந்தது என்று நம்ப வைத்து குப்பைகளை நம் மீது திணித்து விட்டான். அவன் குப்பை உணவுகளை கொட்டும் கூடாரமாக நம் நாட்டை மாற்றிவிட்டான். இதுவரை நீ கற்றது உன் கல்வி அல்ல, நீ வாழ்வது உன் வாழ்க்கை முறை அல்ல, நீ பின்பற்றுவது உன் கலாச்சாரமே அல்ல. தமிழா, அகிலம் அனைத்திற்கும் ஆணி வேர் நீ. உலகிற்கு நீ வழங்கிய கொடைகளே அனைத்தும். அதை உனக்கே முலாம் பூசித் தருகிறார்கள் உன் மூலத்தை மறைத்து. தொலைத்து நிற்கும் நம் சுயத்தை நிலைத்து நிற்க வைக்க ஒன்றுபடுவோம். தமிழன் என்பதில் பெருமிதம் கொள்வோம். தீமைகளை ஒன்றிணைந்து வெல்வோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. கரைந்து கொண்டிருக்கும் நம் கலாச்சாரம், உறைந்து கொண்டிருக்கும் நம் உணவு முறை, மறைந்து கொண்டிருக்கும் நம் மருத்துவம், இறந்து கொண்டிருக்கும் நம் இயற்கை, முறிந்து கொண்டிருக்கும் நம் பகுத்தறிவு, அழிந்து கொண்டிருக்கும் நம் அடிப்படை எங்கே சென்றது? அகிலம் அனைத்திற்கும் ஆணிவேராய் திகழ்ந்த நம் பாரம்பரியத்தையும் வாழ்க்கை முறையையும் மீட்டெடுக்கும் பெரும் பணியில் காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் எங்கள் முயற்சிகளுக்கு வலு சேர்க்க விரும்பும் சமூக ஆர்வலர்களையும் தன்னார்வ தொண்டர்களையும் அருட்செல்வர்களையும் நல்ல உள்ளங்களையும் காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் என்றென்றும் அன்புடன் வரவேற்கிறது. தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு. அமிழ்தம் அவனுடைய வழியாகும், அன்பே அவனுடைய மொழியாகும். தமிழன் என்றொரு இனமுண்டு.